ம். எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் இயத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. திருவாளர் பன்னீர்செல்வம் வந்து ஓராண்டு மாணவராக சேர்ந்திருக்கிறார். ஆமா. அவர் பாதி தொகை கட்டியிருக்கார். மிச்ச பாதி தொகையை வந்து மெல்ல மெல்ல கட்ட வேண்டியதுதான். ஒரு மாணவர், அவ்வளவுதான். சேர்ந்துட்டு தன்னுடைய உடம்பை சுத்தம் பண்றார். சுத்தம் பண்ணி ஒரு ஆண்டுக்குள்ள அவர் தனக்கான சொந்த மருத்துவராக மாறிடுவார். இது எல்லாரும் பண்றது தான். அதான் இந்த புதுசு புதுசா சேர்றாங்க, எல்லாருமே சேரட்டும். அது ஒரு அதிசயம் அல்ல. அவங்க உண்மையை உணர்றாங்க, சேர்றாங்க. வேற எங்க போனாலும் உண்மை ஏன்னா இது மனதுக்கான மருத்துவம், நல்லா புரிஞ்சுக்கணும். இது மனதுக்கான மருத்துவம். இது கணவனுக்கு நீங்க சிபாரிசு பண்ண முடியாது. கணவன் வந்து மனைவிக்கு சிபாரிசு பண்ண முடியாது. ஏன்னா இது தனிப்பட்ட இயற்கையோடு தொடர்பு வைத்துக்கின்ற, இது மனதை சார்ந்ததல்ல, இது அறிவை சார்ந்ததல்ல, அன்பை சார்ந்ததல்ல, பாசத்தை சார்ந்தது அல்ல. இது தனிப்பட்ட உங்களுக்கும் இயற்கைக்கான முடிவு. இது மனம் சம்பந்தப்பட்டது. அதனால யாருக்கும் யாரும் ரெக்கமெண்ட் பண்ணவே முடியாது. அவனா திருந்து அடிபட்டு ஏதாவது நீங்க பாவம் தப்பிச்சு போகட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லி பார்த்தா வந்தா வர்றது. ஏன்னா இது பிசிக்கல் பாடி, அதாவது உடல் சம்பந்தமான உடலும் மனம் சம்பந்தமான உடலும் தூய்மை அல்லது ஆன்மா என்று சொல்லக்கூடிய கடவுள்னு வச்சுக்கலாம். இப்படி சம்பந்தமான 3 உடல் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த அறிவை பெற்றவர்கள் தான் உங்களை சரி செய்ய முடியுமே தவிர வேற யாரும் செய்ய முடியாது. இதுல கோடியில் ஒருத்தர் தான் செய்ய முடியும்னு திருப்பி திருப்பி சொல்றேன். அதனால இது வந்து ஒரு பெரிய அதிசயமோ நோய் நீக்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நோய்ங்கிறது ஒண்ணுமே இல்லைங்கிறத டாக்டர் அர்னால்டு சொல்றாரு. நானும் அப்படிதான் சொல்றேன். ஏன்னா ஆயுர்வேதம்னு ஒண்ணு இருக்கு. ஆயுள் வேதம். எப்படி சித்த மருத்துவம் சொல்ற மாதிரி ஆயுள் வேதம்னு ஒண்ணு சொல்றாங்க. அது ஆயுர்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்றான்னா, ஒரே ஒரு வரி சொல்றான். அத சிகிச்சை அத்வைதம், ரோகம் அத்வைதம்னு சொல்றான். சிகிச்சா அத்வைதம், சிகிச்சைனா மருத்துவம், அத்வைதம்னா ஒண்ணுன்னு அர்த்தம். அத்வைதனா ஒண்ணு அப்படின்னு அர்த்தம். சிகிச்சா அத்வைதம் அப்படின்னா சிகிச்சைன்னு மருத்துவம்னு வச்சுக்கலாம். மருத்துவம் ஒன்றே, ரோக அத்வைதாங்கிறான். ரோகம்னா நோய் தாங்கிறான். அத்வைதம் நோயும் ஒன்றே. அதாவது நோயும் ஒன்றே, அதற்கான மருத்துவம் ஒன்றே. என்ன புரியுதுன்னு சொல்லுங்களாம் பார்க்கலாம். பழனிவேல் சொல்லலாம். பழனிவேல். ரெண்டுமே விஷம் தானே ஐயா? ரெண்டுமே விஷம் தானே ஐயா? நோயும் மருந்தும். நோயும் இப்பதான் கவனிக்கிறீங்களா? என்ன பண்றீங்க? கவனிக்கிறீங்களா? லைட்டா தூக்கம் வந்துருச்சு, சொல்லுங்க. அத ஆயுர்வேதத்துல ஒரு வாக்கியம் சொல்றான். ஆயுர்வேதத்துல ஒரு சொல்லலாம், சிகிச்சா அத்வைதா ரோகா அத்வைதா அப்படிங்கிற. அது தமிழ்ல மொழிபெயர்த்தோம்னா சிகிச்சைனா மருத்துவம், மருத்துவம் ஒன்றே, ரோகா அத்வைதா நோயும் ஒன்றே. அதாவது நோயும் ஒன்றே, மருத்துவம் ஒன்றே. நோயினால் அது ஒண்ணுதான், அதை தீர்ப்பதற்கு மருந்து ஒன்றுதான். அப்ப ஒரே மருந்தை வைத்துக்கொண்டு அனைத்து நோய்களும் தீர்ப்பது. அப்ப நோயும் ஒன்றே, மருத்துவம் ஒன்றே அப்படின்னு அத்வைதம் சொல்லுது. நோயும் ஒண்ணுதான், அதை தீர்ப்புகிற வழியும் ஒண்ணுதான். நோயும் ஒன்றே, அது எப்படியா இருக்கட்டும், ஜீரணீரா இருக்கட்டும், நோயும் ஒன்றுதான், நோயும் ஒன்றுதான், தீர்ப்புகிற வழியும் ஒன்றுதான். நீங்க என்ன நோய் என்ன பண்ணிக்கிறீங்க? நீங்க நோய் என்ன பண்ணிக்கிறீங்க? அது யாரு பண்றா? அததான் எப்ப சொல்றான்? பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி ஆயுர்வேதத்தில் சொல்றான். இப்போ அங்கதான் நோய் நாடி, நோயும் ஒன்று தீர்வும் ஒன்று. அதேதான், அதைத்தான் சொல்றேன். யாருக்காவது புரியுதாங்க? நோயும் ஒன்று, ஒரே விஷயம் தான் தீர்க்க வேண்டியது. ஜீரணீரை இதை பண்ணணும். இன்னொரு நோய் வந்து எல்லாத்துக்கும் பொதுப்படையான ஒரே இதுதான். நீ அங்க கால் வலி இந்த வலி அப்படின்னு பார்க்க தேவையில்ல. கரெக்டா ஒரே பாயிண்ட். எப்ப சொல்ற? நீ கால் வலி இருந்தாலும் இந்த வலி இருந்தாலும் ஒரே வலி, தலைவலி, மூக்கு வலி, ஆபரேஷன், அது இது எல்லாம் ஒண்ணும் ஒரே இதுதான். கான்செப்ட், லாஜிக். உறுப்புகள்ல போறதுனால, வேற வேற உறுப்புகள்ல போறதுனால அந்தந்த வலி சொல்ற. தலைக்கு தலைவலி, காலுக்கு வருதுன்னா கால் வலி. இல்ல ஐயா? இல்ல ஐயா?
கரெக்ட். சரியா இப்பதான் கலைஞலா சரி இப்பதான் கலைஞலாக்கு மூளை வேலை செய்யுது. யாரோ தூண்டி கொடுத்தா தான் வேலை செய்யுது. ம். இத இந்த இது 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 வந்து நான் தேடி கண்டுபிடிச்சது. இது சரக சம்ஹிதையில இருக்கு. சரகர் சுசுறுதர்னு அறுவை சிகிச்சையில ஆளுங்க அப்பவே அந்த காலத்துல அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்க. சரகர் சுசுறுதர். இது சரக சம்ஹிதைனே பேர். சரக சம்ஹிதை, சுசுறுத சம்ஹிதை எல்லாம் தமிழ்நாட்டுக்காரன் தான். பேரு தான் வந்து சமஸ்கிருதத்தில் வச்சுட்டானுங்க. எல்லாம் தமிழர்கள் தான். தமிழர்கள் தான் வந்து தமிழர்கள் தான் செயற்கை மொழியான யோகிகளை மட்டும் கூப்பிடுவதற்காக அடிவயிற்று மொழியாக பயன்படுத்தினார்கள். அதான் சமக்கிருதம். சமக்கிருதம் என்று சொன்னாலே சரி செய்யப்பட்டது என்ற பொருள். அது தமிழ் சித்தர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த தமிழ் இயற்கையால வளர்ந்து வருகிறது. தமிழ் வந்து இயற்கையால வளர்ந்துட்டே வருது. அதை வந்து சிவன் வளர்த்தெடுத்தான், அப்புறம் அகத்தியர் வளர்த்தெடுத்தான். இதெல்லாம் கதையில சொல்றது. இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணமே தொல்காப்பியம் தான். அதுக்கு முன்னாட மயன் இருந்தான். மயன் தான் உலகத்தின் தமிழ் இப்படித்தான் இருக்கும்னு அவன் தான் தமிழை வடிவமைக்கிறான். மயன் தான் முதல்ல தமிழை வடிவமைக்கிறான். அங்கே இங்கேயும் இருக்கிறத வந்து ஒழுங்கு பண்ணி 5 எழுத்தத்தை 12 எழுத்தா மாத்துறதுல அவன் தான். மயன் தான் சீர்திருத்தமா பண்றான். அதுக்கப்புறம் வருது மெல்ல மெல்ல வருது. கடைசியில வீரமாமுனிவர் வராரு. எங்க 1710 1710 வராரு. என்னாச்சு?